வணக்கம் மகளே, இது உங்கள் ஐஸ்லாண்ட் வீவ்ஸ். நான் உங்கள் சுபாஷ். இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்தமானில் செல்லுலார் ஜெயில் அப்படின்ற ஃபேமஸான ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். உண்மையிலே உள்ளே வந்து பார்த்தா வேறு லெவல் வியூங்க. அது எப்படின்னா, உள்ளே வரும்போதே நம்மளுக்குள்ள அந்த ஃபீல் இருக்கே, அதை சொல்லவே முடியாதுங்க. உள்ளே வரும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது நம்மளை அறியாமலே அந்த விசுவல்ஸ் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அப்போது சிறையில் நம்மளோட சுதந்திர போராட்ட தியாகிகள் எப்படி எல்லாமே குடும்பப்படுத்தியிருப்பாங்க, இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ, அப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ, நம்மளுக்குள்ளே ஒரு அந்த கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கும் மண்டைக்குள்ளே. அதை எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா லைஃப்பில் ஒன் டைமாவது இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அது வேறு லெவலில் இருக்கும். அது நம்மளை அறியாமையே அந்த காலத்துக்கே நம்மளே அந்த இருக்க மாதிரி அந்த ஃபீலிங் வரும். இதுதான் அந்த சிறை கைதிகளுக்கு வந்து தண்டனை கொடுக்குற மெத்தடில் ஒன்று. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக்கு வந்து மாடில் தான் மாடை தான் இழுக்க விடுவாங்க. ஆனால் அங்கே வந்து கைதிகளை தான் இழுக்க விடுவாங்க. அவங்க சொல்கிற டார்கெட்டுக்கு எண்ணெய் ஆட்டி கொடுக்கணும். கையாலே உரித்து அவங்க தான் நாள் ஃபுல்லாக அந்த செக்கு இழுத்து ஓட்டணும். இல்லாட்டி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த மரத்தில் படுக்க வச்சு சவுக்கால் அடிப்பாங்களாம். இதுதான் வந்து சிறை கைதிகளை வந்து தூக்கில் போடுற இடம். பாருங்கள், கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் ரூம் இருக்கும். பாடி வந்து அங்கே தான் போய் கீழே விழுகும். அதையும் பார்க்கலாம். பாருங்கள், பார்த்தீங்களா, நம்ம சுதந்திரத்துக்காக அந்த காலத்தில் எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்காங்க, எவ்வளோ கஷ்டத்தில் வச்சுருக்காங்கன்னு. வாங்க அப்படியே நம்ம இந்த ஜெயில் ரூம்லாம் ஒவ்வொரு ரூமையும் போய் சுற்றி பார்ப்போம். ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையிலே இது வேறு லெவலுங்க. நான் வேறு லெவல்னு சொல்கிறத விட நம்மளுக்கு சுதந்திரத்துக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு இந்த ரூம் பார்க்கும்போதே தெரியுது. வெளியில் இந்த ரூமுக்குள்ளே இருந்து பார்த்தா வெளியில் என்ன நடக்குது என்ன எதுவுமே தெரியாது. அந்த ஜன்னல் ஒன்று தான். அந்த ஜன்னல் ஹைட்டுக்கு நம்ம இருக்க மாட்டோம். ஸோ இப்போ எல்லாரையும் அவங்களோட முதல் நோக்கமே எல்லா சிறை கைதிகளையும் வந்து தனிமைப்படுத்துறதுக்காகவே டிசைன் பண்ணி கட்டப்பட்ட கட்டடங்கள்லாம் இது. பாருங்கள் நீங்களே. ஒரு ரூமில் ஒரு மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அப்படியே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சேஃப்டி மெஷர்மெண்ட், அந்த லாக்கெல்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு நம்ம இன்றைக்கி இவ்வளோ ஹாப்பியாக ஃப்ரீடமாக இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் நம்மளோட முன்னோர்கள் தான். சுதந்திரத்துக்காக அவங்க இந்த சிறையில் என்னென்ன கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு இந்த சிறையை வந்து பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுது. இதில் தான் வந்து இந்த சிறையில் யாரெல்லாம் கைதியாக வந்துருந்தாங்கன்றோட பேர் இருக்குது. இங்கேருந்து பின்னாடி அந்த தெரிகிற அந்த ப்ளூ கலர் பில்டிங் வந்து அதுதான் போர்ட் பிளேயர்லேயே மிகப்பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கும். வாங்க அப்படியே மொட்டை மாடிக்கு போகலாம். இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் வந்து இது மரத்தால் செஞ்ச படிக்கட்டு தான். பாருங்கள் மொட்டை மாடியிலேருந்து எவ்வளோ வியூன்னு. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னல, அதுக்கு கட்டுறதுக்காக அந்த ஜெயிலில் ஒரு பாதி இடிச்சிட்டு தான் கட்டியிருக்காங்க. இது அந்த காலத்துலேயே அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் கட்டும்போது ஒரு பகுதி இடிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அந்த சைடு அந்த லாஸ்ட்டில் கடலுக்குள்ளே தெரிகிறது தான் ரோஸ் ஐலாண்டு. வெள்ளைக்காரங்க அவங்க ஃபேமிலியோடு ஆடம்பரமாக அவங்க நாட்டு கட்டடத்தோடு கட்டி வாழ்ந்த இடம் அதுதான். நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களே கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவங்கள வச்சு இந்த ஜெயிலை கட்டி அவங்களே இந்த ஜெயிலுக்குள்ளே வச்சானுங்க வெள்ளைக்காரனுங்க. அந்த ஆப்போசிட்டில் அந்த ரோஸ் ஐலாண்டில் தான் வந்து வெள்ளைக்காரங்க வந்து அவங்களோட அவங்க நாட்டு கட்டட பாணிகளில் ஆடம்பரமாக அவங்க ஃபேமிலியோடு தங்கியிருந்தானுங்க. காரணம் அங்கே ஆடம்பரமாக இருக்கணும், அந்த சிறையும் நம்ம கண் பார்வையில் இருக்கணுன்றதுக்காக தான். அதுவும் இடிஞ்ச நிலையில் இன்னும் இருக்குது. அதையும் ஒரு நாள் பார்ப்போம்.